மூணாவது டெஸ்ட் மேட்சோட மேட்ச் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டே 2 டாஸ் போட்டால் டாஸ்க்கில் வந்து இங்கிலாந்து வின் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணாங்க. அவங்க வச்சுக்க ரன் பார்த்தீங்கன்னா 387 ரன் அடிச்சு தான் 10 விக்கெட் போயிட்டுச்சு. இந்தியா பார்த்தீங்கன்னா 145 ரன் அடிச்சிருந்தாங்க, 3 விக்கெட் போயிட்டுச்சு. இந்தியா வந்து விளையாடி பார்த்தீங்கன்னா 242 ரன் அடிச்சாங்க. இந்தியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பூர்த்தி செய்வாங்க. பேட்டிங் மற்றும் bowling பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பி டக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 ரன் அடிச்சிருந்தாரு. ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா 44 ரன் அடிச்சிருந்தாரு. ஜோரூட் பார்த்தீங்கன்னா 104 ரன் அடிச்சிருந்தாரு. பென் ஸ்டோக் வந்து பார்த்தீங்கன்னா 44 ரன் அடிச்சு. ஜேஸ் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 51 ரன் அடிச்சிருந்தாரு. பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து 13 ரன், கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா 53 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருக்காரு. கருண் நாயர் பார்த்தீங்கன்னா 40 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. சுமன் கில் 16 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ரிஷப் பந்த் வந்து 19 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் bowlingல வந்து யாராவது விக்கெட் எடுத்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. முகமது சிராஜ் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. நிதிஷ் ரெட்டி 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் விக்கெட் எடுத்துக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உட் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்து ஜோப்ரா ஆச்சர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. பென் ஸ்டோக் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஓகே, டே 2 ஓட மேட்ச் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா விருப்பம் சுவாரஸ்யமாக போச்சு. மீண்டும்